அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். என்ன பள்ளப்பட்டி கொஞ்சம் ஓவராக தூக்கி பேசுவதைப் போல தெரிகிறதே. இந்தியாவை கடந்து உலகத்தில் தமிழர்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் கூட பள்ளப்பட்டியை பற்றி பேசுகிறார்கள் என்று சொன்னீர்களே, உண்மையா என்று கேட்டால் 100% உண்மை. எப்படி உண்மை என்று பார்த்தால், தமிழகத்தில் முக்கியமான மாவட்டங்களில், அது திருச்சி, தஞ்சை, இன்றைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் டெக்ஸ்டைல்களாக வந்திருக்கிறது. இதை தவிர்த்துட்டு முக்கியமான மாவட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பல வருடங்களாக கோலோச்சியவர்கள், கொடிகட்டி பறந்தவர்கள் ஜவுளித்துறையில் நிச்சயமாக முஸ்லிம்களாகத்தான் இருப்பார்கள். குறிப்பாக அதிலும் பள்ளப்பட்டியை சார்ந்தவர்கள் இருந்தார்கள், எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கெல்லாம், பெரிய பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் சவால் விட்டு கொண்டு தன் பழைய முத்திரை பதித்த பாதையிலே தொடர்ந்து வெற்றிகரமாக பயணிக்கக்கூடியவர்கள் பள்ளப்பட்டி ஜவுளி கடைக்காரர்கள். நீங்கள் பெரும்பாலும் வெளிநாடுகளில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, தஞ்சை மாவட்டம், நாகை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், இவைகளெல்லாம் ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் ஒரு காலத்தில். அதிகமாக சவுதியில் இருந்து, குறிப்பாக கூத்தாநல்லூர், சிங்கப்பூர், மலேசியா, இன்றைக்கு அதிராம்பட்டினம், அப்புறம் இது போல நிறைய ஊர்கள். இந்த ஊர்கள் எல்லாம் படித்துவிட்டு இன்றைக்கு அமெரிக்கா, யுஎஸ், யூகே போன்ற ஊர்கள் எல்லாம் கூட, நாடுகளுக்கு சென்றும் கூட அவர்கள் வேலை செய்கிறார்கள். ஏன் பள்ளப்பட்டியை பற்றி அவர்கள் பேச வேண்டும் அப்படின்னா, நாம் கஷ்டப்பட்டு மனைவி மக்களை எல்லாம் விட்டுட்டு பல வருடங்கள் மனைவி மக்களை பிரிந்து நாம் இங்கே சம்பாதிக்கிறோம். சொந்த தொழில் செய்யணும்ப்பா. அதற்கு உதாரணம் நம் ஊரில் இருக்கக்கூடிய மகாராஜாவையும் சீமாட்டியையும் டிசைன்ஸையும் அவர்கள் சொல்வார்கள். இவைகளெல்லாம் பள்ளப்பட்டிக்காரர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஜவுளி கடையினுடைய பெயர்கள். இதே போல் நாம் உள்ளூரிலே தொழில் செய்யணும் என்ற அந்த முனைப்பை, அந்த சிந்தனையை உருவாக்கியது, அதற்கு விதை போட்டது பள்ளப்பட்டியை சார்ந்தவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.